ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி சாம்பார், அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மினி இட்லி சாம்பார் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அதில் பாதி 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை ஒரு மத்தை வச்சு லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பு ஓரளவுக்கு கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் கொதித்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த பருப்பில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டிப்பட்டுடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்தா நமக்கு கட்டி இல்லாமல் எல்லாம் சரியாக கலந்து வரும். இந்த சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்காங்க. அப்போ தான் நமக்கு இட்லி கூட சாம்பார் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை கரைச்சி சேர்த்துக்கங்க. புளி அதிகம் சேர்த்துட வேண்டாம். சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்துக்கங்க. நீங்கள் இந்த சாம்பாரில் கேரட், பூசணிக்காய் மாதிரி இனிப்பு காய்கறிகள் சேர்த்திங்கன்னா வெல்லம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துடுங்க. தாளிப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சாம்பார் கொதிச்சா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் இறக்கிடலாம். அவ்வளவுதான், சுட சுட இட்லி கூட இந்த சாம்பாரை சேர்த்து மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.